ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபுல் டூத்து ஸ்பீக்கரு நம்ம நண்பர் வந்து கொடுத்துருந்தாரு. அவர் வீட்டில் வாங்கியிருப்பாங்க போல அவங்க பையனுக்கு. ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரில, சார்ஜ் ஏற மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் அதை பார்த்து கொடுங்க அப்படின்னாரு. இதெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, வீட்டில் பாட்டு கேட்டுக்கிட்டு பையனை ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்னு. சரி, இது என்ன கம்ப்ளைண்ட்னா நம்ம செக் பண்ணிடுவோமேன்ட்டு கொண்டுட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டான். சும்மா இது வந்து மேலே தான் ஒட்டி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தா ஒன்றும் இது பண்ணல. அதனால நமக்கு அதை வந்து ஸ்க்ரூவெல்லாம் கலட்டிட்டு என்னங்கிறத பார்ப்போம். இது சிங்கிள்னா போர்டு தான் இருக்கும். அந்த போர்டில் என்ன சார்ஜர் இல்லைன்னா பின்னது கலந்துருக்கான்னு பார்ப்போம். அதுதான் மேட்டராக இருக்கும். நம்ம அதை வந்து சரி பண்ணி கொடுக்கலாம். என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை கழட்டிக்குவோம். இந்த சின்ன ஸ்க்ரூ ட்ரைவில் தான் கழட்ட முடியுது. 3 ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க. 1 2 3 ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம இப்படி இழுத்தோம்னா வந்துடும். இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், அந்த போர்ட்டலே தனியாக பிடுங்கி கிடந்திருக்கு. அதுதான் இதாக இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இதுக்கு இந்த மாதிரி வரும். இந்த போர்ட்டல் வந்து போயிடும். இது வந்து நம்ம அழுத்தி சுருவணும்னா சும்மா 2 இதை வச்சு தான் பண்ணி வச்சுருப்பாங்க. அழுத்தி சுருவணும்னா இது கட்டாகி உள்ளே பிடிங்கிட்டு வந்துடும். அதனாலே சார்ஜிங் பிரச்சனை வரும். இதை வந்து நம்ம சரி பண்ண முடியுமான்னு பார்த்துருவோம். எப்படி இது வந்து கனெக்ட் பண்ணலாம்னு. இது வந்து நார்மல் டைப்பு. இந்த பின்னு இங்கே பாருங்க, இது நார்மல் டைப்பு. போர்டை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அது 2 ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க. அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இதில் தான் இந்த ஜாக்கெட் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் தான் இந்த இது வச்சு சால்ட் வச்சுருப்பாங்க. இது பிடிங்கிட்டே வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து வேலை ஆல்டர்னேட் தான் பண்ணணும். அதிலே பண்ணி கொடுத்தாலும் மறுபடியும் அந்த பிரச்சனை வரும். அதுக்காக நம்ம இப்போ இதை என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து இந்த மாதிரி ஜாக்கெட் கடையில் விற்கிது. இப்போ நான் சி டைப்லேயே வாங்கிட்டேன். இப்போலாம் மேக்ஸிமம் சி டைப் தான் எல்லாத்தையும் இருக்கிறனால சி டைப்லேயே வாங்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இதை மாட்டிட்டோம்னா இது வந்து பிரச்சனை வராது. அதுக்காக இதை வந்து நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்குவோம். இதை கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இதை நம்ம வந்து சால்டர் வச்சு சார்ஜ் ஏறுதாங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வேறு என்ன பிரச்சனைங்கிறத செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு இதை சார்ஜ் ஏறுதான்னு செக் பண்ணுறதுக்கு இதை சால்டர் வச்சுருவோம். அதை வச்சு பண்ணி பார்ப்போம். இப்படியே கண்டினியூவாக வச்சு நம்ம வந்து இதில் ப்ளஸ் ஆர் மைனஸு இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இதில் வந்து நம்ம எப்படி சால்டர் வைக்கணும்னா, இது வந்து கிரவுண்ட் வரும், இது வந்து +5 வோல்ட்டு. இது வந்து நம்மளுக்கு வந்து எஸ் பிளேயர்லேருந்து வர்றது. இந்த இதில் நம்ம இது வந்து கனெக்ட் ஆகும். இது நம்ம கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணையில் இது கிரவுண்டு. நம்ம கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணணும் அந்த போர்டில். அப்போ தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக. இது இப்போ நம்ம வந்து இதில் 2 இதுலையும் சால்டர் வச்சுருவோம். இந்த 2 ஒயரையும் நம்ம சால்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த 2 ஒயரையும் சால்டர் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இது ப்ளஸ்ஸு, இது கிரவுண்டு. கரெக்டாக சால்டர் வச்சுருக்கேன். சால்டர் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மொபைல் சார்ஜிங் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்துடலாம் இது சார்ஜிங் இருக்குதான்னு. இங்கே பாருங்கள், ரெட் கலரில் லைட்டு தெரியுது பாருங்கள். உங்களுக்கு லைட் இது பண்ணுறதுனால தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஒயர்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம ஜாக்கெட் சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் இது சப்ளை வருதான்னு. சப்ளை வருது. இங்கே இருங்க, இதில் வந்து ரெட் கலர் லைட்டு சிம்பிள் தெரியுது. இப்போ நமக்கு சார்ஜிங் ஏறுது. ஓகே, இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது சிம்பிளான ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபுல் டூத் இதிலலாம் இந்த மாதிரி பிரச்சனை தான் நிறையா இருக்கும். இந்த இது போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட், இது 10 ரூபா அதிகபட்சம் வரும். இந்த கனெக்டர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்களே சால்ட் வச்சு இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இல்லைனா இது வேஸ்ட்டாக தூக்கி போட்டு தான் வேணும். நண்பருக்காக இதை ரெடி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதை ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.